சாட்சியா இருப்பதுதான் எங்களுடைய உன்னை தொட்டு தழுவி அழைக்க என் உள்ளம் கேட்குதே. அன்னை மடி மீது நீயும் காட கண்டு காலமே மகள் வந்தனர். எங்கள் அன்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட எங்கள் நோயுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். அன்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட எங்கள் நோயுள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். கொட்டும் மடியில் பொழுவிலா மண்ணில் வந்த பாலகனே தொட்டு தழுவி அழைக்க உள்ளம் கேட்குதே. வானிலம் ஓடுதீரம் நன்மை அறிந்ததே. சாதி மத தேடலிங்கே அன்பை அளித்ததே. ஒரு தாயை தேடும் பிள்ளை போல தேடுகிறேன். இந்த தேடல் என்னை செல்லும் முன்னே உன்னை கண்டு கொண்டேன். என்னை வீழ்த்திட ஆழ்த்திட யாயா நிற்கிறோம் உந்தன் பாதையில் தேடல் வேண்டுமே. வீழ்த்திட ஆழ்த்திட யாயா நிற்கிறோம் உந்தன் பாதையில் தேடல் வேண்டுமே. கொட்டும் பணியில் துருங்கிலா மண்ணில் வந்த பாலகனே உன்னை தொட்டு கழுவி அழைக்க உள்ளம் கேட்குதே.
அந்த வழி நீதழ கண்டு கனவி தர வந்தனர். எங்கள் நண்பனாய் நண்பனாய் நீயும் மாறிட நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். நண்பனாய் நண்பனாய் நீயும் மாறிட எங்கள் உயிரில நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்க. மண்ணில் மாந்தரும் கடலும் நேர்விதி மெஸ்ஸியா மண்ணில் நோடித்தார். வேறோத தூதத்துக்கு பார்க்கிறே மண்ணில் மாந்தரும் கடலும் நேர்விதி மெஸ்ஸியா மண்ணில் நோடித்தார். ஒளிவிளக்காய் சாஸ்திரியத்தில் தொடர்ந்தாரே வெள்ளை போடும் தூராவக்கம் மல்லி சென்றே ஆற்றைக்காடாத திருப்புலே நட்சத்திரம் ஒளிமானி ஒளிவிளக்காய் சாஸ்திரியத்தில் தொடர்ந்தாரே வெள்ளை போடும் தூராவக்கம் மல்லி சென்றே ஆற்றைக்காடாத திருப்புலே மந்தை மேய்ப்பதன் ஒரு காலம் பாடியே விந்தை காணவே விரைதோடி சென்றனர். மந்தை மேய்ப்பதன் ஒரு காலம் பாடியே விந்தை காணவே விரைதோடி சென்றனர். செல்லாட குளிக்காற்று செல்லாட குளிக்காற்று வேறோட பாடும் நேரம் மண்ணே மாந்த அதன் நேரம் நம் மெஸ்ஸியா மண்ணில் உதித்தார். மண்ணே மாந்த அதன் நேரம் மெஸ்ஸியா மண்ணில் உதித்தார். மனிதரின் பாவரோகம் மாற்றிடவே மாற்றோரி மாநிலனாகிறார். உன்னை மிக்க நம்மை பலியாக தந்து வைத்து மனிதரின் பாவரோகம் மாற்றிடவே மாற்றோரி மாநிலனாகிறார். உன்னை மிக்க தம்மை பலியாக தந்து அவன் அன்பைக்கு இறையில்லையே. நாசரேத்திலோ நம்மை திறந்ததே நம்பினோர்க்கெல்லாம்
நன்மை அளித்ததே நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே சில்லாடக்குறி காற்று சில்லாடக்குறி காற்று மெஸ்ஸியா வந்து முடித்தார் சில்லாடக்குறி காற்று Thank you so much. பாடல் பிறந்தார் புகழும் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாடல் பிறந்தார் புகழும் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை மகிமை தூதர் பாடிட பாடல் தீர்க்க தேடிட தூதர் பாடிட பாடல் தீர்க்க தேடிட அழகை அழைத்து அவன் நீயோர் மனம் நகையிட அழகை அடுத்து அவன் நீயோர் மனமாக நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிறது எகிப்தியர் இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய வல்லமையான கரம் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக எந்த விஷயமும் தடையாக இருக்க முடியாது. பின்பாக பார்வோனின் சேனை, முன்பாக சிறந்த சமுத்திரம். அதை நம்முடைய தேவன் எப்படி வல்லமையாக வழிநடத்தினார். நம்முடைய தேவனை தவிர வேறு ஒருவரும் இல்லை. ஆமென். என்னது இது பொண்ணு மாதிரி இருக்கு? ஆடாச்சே, தொழுநோய், உண்மையான தொழுநோயா இது? ஐயா, கூகுள் பே இருக்கா? போன் பே இருக்கா? உனக்கு தெரியாத ஆளியா நீ? இங்க பாரு, நான் எப்படி எடுக்கிறேன்னு பாரு. ஆமா பகர், ஆமா பகர், ஆமா பகர், ஆமா பகர். மம்மி கமாண்டடி சமுதாயம் குஷ்ண நோய்களை
எப்படி வெறுக்கிறது நம்ம பாடலாம். தொழுநோய் என்றாலே தொலை தூரம் செல்கின்றான், சமுதாயம் என்னை வெறுக்கின்றதே, சகலமும் படைத்தவரே என்னை நோக்கி பார்த்திடுவே. இந்த சமுதாயம் என்னை வெறுக்கின்றதே, சகலமும் படைத்தவரே என்னை நோக்கி பார்த்திடுவே, என்னை நோக்கி பார்த்திடுவே, என்னை நோக்கி பார்த்திடுவே. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமா. நன்றி ஆண்டவரே. அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற மனிதனை விடுதலை செய்யுங்கள். அசுத்தாவியே, உன்னை விட்டு புறப்பட்டு போ. என் வீடும் என் வீட்டாரை வீடும் என் வீட்டாரை வரும் நோயாவை நன்றி சொல்லும். ஒரு கரு போல காத்தீரே ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. என்னாள் வரை சுமந்தவரே, அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வேதத்தில் உள்ள 2 விதமான ஐஸ்வர்யவான்களை பற்றி பார்க்கலாம். காட்சி 1. ஹலோ, இந்த நேரத்தில் குடும்பமாக ஜெபிக்கலாம். வேதத்தில் வசனத்தை வாசிக்கலாம். உன் ஆண்டவராகிய கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் ஆராதிப்பையாக இது கொடுக்கப்பட்டது. பைபிளில் பார்க்கும்போது நம்ம முழு இதயத்தோடு முழு ஆத்மோடு சிந்தையோடு நம்ம ஜெபிக்கலாம். இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். சில வருடங்களுக்கு பிறகு நம்ம பையன் ரொம்ப பெருசா வளர்ந்துட்டான். வேணும் கிரே பண்ணலாம். பைபிள் என்ன சொல்லுன்னா கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, அதுக்கப்புறமா பொருள் பிறருடைய பொருளை இச்சைக்கூடாதுன்னு சொல்லுது. நம் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். இயேசு பிரயாணமாய் வருகையில் அவரை நோக்கி ஐஸ்வர்யவான்
நல்ல போதகரே, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் நித்திய ஜீவன் அடைந்து கொள்வதுக்கு நான் என்ன பண்ணணும்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, உன் தாயும் தந்தையும் கனம் பண்ணுவாயாக. இவை எல்லாம் என் சிறு உதயத்தில் கொண்டு கற்பனைகளை பின்பற்றி வருகிறேன் தேவனே. அவனை அன்பு கூர்ந்து நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் பெற்று தரித்திற்கு கொடு. உனக்கு பொக்கிஷம் பரலோகத்தில் உண்டு. இதன் பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா. ஐஸ்வர்யவான் மிகுந்த ஆசி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமுடைந்து அமைதியாய் சென்று விட்டான். எரிகோ பட்டணத்தில் உள்ள ஒரு ஐஸ்வர்யவான் சகேவை பற்றி பார்க்கிறோம். எங்க போயிருப்பாரு? வரின்ற பேர்ல மக்கள் கிட்ட கொள்ளடிக்க போயிருப்பாரு. உனக்கு என்ன செஞ்சிருக்காரு? எனக்கும் அதேதான். ஆமா, என்ன நடந்தது? என்ன வச்சிருக்கீங்க? அப்படியா? சரி சரி சரி. ஏன் அந்த சைடு பாரு, யாரு நான் பாக்குற மாதிரி இருக்குது? அருண் தானே அது? அருண் தானே அது? புடி 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 அப்படி காசை வாங்குறது, கேட்கற நேரத்துல திரும்பி வராம ஓடி போயிடுது. வேலை இல்லையா? பார்த்தா அப்படி தெரியலையே, பாதியில என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குது. புடு புடு புடு. பிள்ளைங்களுக்கா? உன் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு நீ அப்புறம் கொடுத்துக்கோ, நான் இதை எடுத்துட்டு போறேன். போ. ஏய் இந்தமா, ஏய் ஏய் இந்தமா, ஏய் ஏய் இந்தமா, ஏய் ஏய் புடி 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 புடி. யாரு? நீதான். ஏமா, உங்க வீட்டுக்காரர் காசு வாங்கி போனாரு, வட்டியும் தரல, முதலும் தரல, ஒண்ணும் தரல. ஆளை பார்த்தா முக்காடு போட்டு ஒழிஞ்சிட்டு போகுது. கொஞ்சம் அவகாசமா? இதான் லாஸ்ட். இல்ல வீட்டுல இருக்கிற அந்த சப்தி பண்ணி தூக்கி எரிஞ்சிடும் பாத்துக்க. என்னது என்னது? ஜீசஸ் ஜீசஸ், இயேசு வராரு, இயேசு வராரு, இயேசு வராரு, இயேசு வராரு, இயேசு வராரு. எரிக்கப்பட்ட வர சொல்லியிருந்தாங்க. வர வந்துட்டாரு. இயேசுவா? இயேசுனோட குரலை கேட்டவங்க எல்லாருமே ஓடி போயிட்டாங்களே. நானும் அவரை போய் பார்க்கணுமே. எப்படி இருப்பாரு? ஐயோ ஐயோ, ரொம்ப மக்கள் கூட்டம் அதிகமா இருக்குது, யாரும் பார்க்க முடியலையே. எப்படி நான் பாக்குறது? இங்க ஒரு அத்திமரம் இருக்குது, இந்த மரத்து மேலேயே நான் பார்க்க போறேன். சகேவே, இறங்கி வா, இன்று உன் வீட்டுக்கு உணவருந்த வருகிறேன். நானா? நானா? ஐயா ஜாலி, நான் எங்க போறேன்? சகையை பத்தி தெரியாது அவருக்கு. உணவு அருந்திய பின்பு அப்பா ஆண்டவரே, நான் இது வரைக்கும் யாரும் அநியாயமா வாங்கியிருந்தா நாலு திருப்பி கொடுத்துறேன். என் ஆஸ்தியில பாதி ஏழைங்களுக்கு கொடுத்துறேன். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். பின்பு தன் சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருத்தது பார்த்தீர்களா? ஆம் போதகரே, நம் வாழ்க்கையில எது முக்கியமோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு அவையெல்லாம் தடையாக நிற்கிறது. ஆமாண்டவரே, நானும் பாவம் செய்தேன், இதை நீங்க மன்னிச்சிட்டீங்க. நான் மட்டும் இல்ல, என்னோட வீடும் ரட்சிக்கப்பட்டது. ஆண்டவரே, தேவனுடைய கண்கள் பார்க்கும் பொழுது 2 ஐஸ்வர்யவான்கள் மட்டும் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தாங்கிறதை வெளிப்படுத்தி காட்டிட்டாங்க. ஒரு பீஸ் நமக்கு தொக்கா மாட்டிக்கிச்சு. நோய் இப்படி பாத்தீங்கன்னா அந்த செல்வந்தரோட மனநிலைமை எப்படி இருக்கு பாருங்க. எரிநகரமா? ஆண்டவரே, அந்த எரிநகரத்துக்கு நான் எப்படி போவேன்? என்ன இங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப அக்னி நிறமா இருக்கு. குடிக்க தண்ணியும் இருக்காது, டிராகன் ஃப்ரூட்டும் இருக்காது.
அதே நேரத்துல நீங்க இந்த நாளை திணிக்கிறதுக்கு ஒரே ஒரு 6 லிட்டர் தண்ணியாச்சும் கொடுங்க சாமி. இந்த நேரத்துல கூட அந்த மனம் திருந்தின செல்வங்களை கூட தேவதூதர் வந்து கூப்பிட்டுருக்காங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, இந்த நரகத்தோட என்ன தாங்க முடியல, காப்பாத்துறீங்களா? காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரர் வந்திருக்கிறார். ஆமென். On the 7th day of Christmas, my true love sent to me. 6 kids are laid. Hallelujah. தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகள் தொழுதிட, மேய்ப்பர்கள் வணங்கிட, அற்புதம்